வெல்கம் டு 360 தமிழ். இன்னைக்கு இந்த வீடியோல கிரைம் பேட்ரோல்ல இருக்க ஒரு பர்டிகுலர் எபிசோடோட கதையை பத்தி தான் நம்ம பார்க்க போறோம். இந்த எபிசோடு ஹிந்தில மட்டும்தான் இருக்கு, தமிழ்ல இல்ல. அதனால எக்ஸ்பிளனேஷனை கண்டினியூ பண்ணி பாருங்க. நீங்க எதிர்பார்க்காத நிறைய ட்விஸ்ட் அண்ட் டர்ன்ஸ்லாம் இந்த கதையில வரும். கண்டிப்பா முடிவை நீங்க கெஸ் பண்ண மாட்டீங்க. எக்ஸ்பிளனேஷனுக்குள்ள போறதுக்கு முன்னாடி வீடியோக்கு ஒரு லைக் போடுங்க. அது மூலியமா இந்த வீடியோ இன்னும் நிறைய பேர்கிட்ட கொண்டு போய் சேர்க்கப்படும். மேற்கொண்டு டைம் வேஸ்ட் பண்ணாம நம்ம நேரடியா எக்ஸ்பிளனேஷனுக்குள்ள போயிடலாம். ஸ்டார்டிங்கே சாந்தின்னு ஒரு பொண்ணு நமக்கு காட்டுறாங்க. இந்த பொண்ணு ரோட்ல நடந்து வந்துட்டு இருக்கும் போது பின்னாடி ஒரு கார் இவங்களை ஃபாலோ பண்ணது போல இவங்களுமே கொஞ்சம் பதட்டமா இங்க இருந்து வேகமா ஓடலாம் ஆரம்பிக்கிறாங்க. இந்த பொண்ணுக்கு என்ன ஆகுதுன்னு தெரியல, அப்படியே கட் பண்ணிடுறாங்க. இப்ப கொஞ்ச நாளைக்கு முன்னாடி நடந்த விஷயத்த நமக்கு காட்டுறாங்க. சாந்தி அப்பாக்காக புதுசா ஒரு கண்ணாடி வாங்கியிருக்காங்க. எப்படி இருக்குன்னு கேக்குறாங்க. அப்பாவும் நல்லா இருக்குன்ற மாதிரி சொல்லிட்டாரு. இப்ப அம்மா இந்த இடத்துக்கு வந்து இவங்க ரெண்டு பேருக்குமே காஃபி தந்துட்டு இருக்காங்க. மூணு பேருமே சேர்ந்த மாதிரி பேசிட்டு இருக்காங்க. அப்பதான் இந்த இடத்துக்கு சாந்தியோட தம்பி வந்திருக்கான். இவன் லவ் பண்ற பொண்ணை வீட்டுக்கு கூட்டு வந்திருக்கான். ரெண்டு பேருக்குமே 20 வயசு தான் ஆகுது. அதுக்குள்ள பொண்ணை இந்த மாதிரி வீட்டுக்கு கூட்டு வந்திருக்கான். அதே மாதிரி கதவை யாரோ தட்டுறாங்க. இவன் கதவெல்லாம் லாக் பண்ணிடுறான். அப்பா ரொம்ப பயப்படுறாரு. அப்பா கதவை திறக்காதீங்க அப்படின்ற மாதிரிலாம் இந்த பையன் சொல்றான். ஆனா அப்பா இருக்கார்ல, பிரச்சனையை முடிக்கணும்ன்றதுக்காக கதவை திறந்துடுறாரு. இப்ப வந்த அந்த பொண்ணோட ஃபேமிலி இருக்காங்கல்ல, சாந்தி ஃபேமிலியில இருக்க எல்லாரையும் போட்டு பயங்கரமா அடிச்சிட்டு இருக்காங்க. இந்த டைம் மத்தவங்க எல்லாம் போலீஸ்க்கு கால் பண்ணிடுறாங்க. கொஞ்ச நேரத்துல போலீஸுங்களும் இந்த இடத்துக்கு வந்துடுறாங்க. இந்த இடத்த கண்ட்ரோல் எல்லாம் பண்ணிட்டு இருக்காங்க. ஆக்சுவலா அந்த பொண்ணோட அப்பா பொலிட்டீஷியனா இருப்பாரு. அதனால தான் ஆளுங்களை எல்லாம் கூட்டு வந்து சண்டை போட்டிருப்பாரு. இப்ப போலீஸ் இருக்கார்ல, நீங்க கம்ப்ளைண்ட் தரீங்களான்ற மாதிரி கேட்கிறாரு. ஆனா சாந்தி அப்பா நாளை பின்ன என்ன பிரச்சனை வரும்ன்ற மாதிரிலாம் பயப்படுறாரு. நான்லாம் எந்த கேஸும் கொடுக்க விரும்பல, என் பையன் மேலேயும் தப்பு இருக்கு, நாங்க பேசி முடிவு எடுத்துக்கிறோம் அப்படின்ற மாதிரிலாம் சொல்லிட்டு இருக்காரு. ஆனா இதை கேட்டுட்டு இருக்க சாந்தி டென்ஷன் ஆயிடுறாங்க. என்னதான் எப்படிப்பா இந்த அளவுக்கு அடிப்பாங்க, நம்ம இந்த கேஸை விடக்கூடாது, கண்டிப்பா நம்ம கேஸை ஃபைல் பண்ணோம் அப்படின்ற மாதிரிலாம் சொல்றாங்க. அதெல்லாம் வேணான்ற மாதிரி அம்மா அப்பா சொல்றாங்க. ஆனா சாந்தி கேட்க மாட்டாங்க. அவர் மேல கம்ப்ளைண்ட் எழுதி தந்துடுறாங்க. இதனால இன்ஸ்பெக்டர் இருக்கார்ல, எல்லாரையும் உள்ள தள்ளுங்கன்ற மாதிரி சொல்லிட்டாரு. இதனால அந்த பொலிட்டீஷியனும் சாந்தியை முறைச்சு பாக்குறாரு. என்னதான் இருந்தாலும் தம்பிக்கு 20 வயசு தானே ஆகுது, நீ பண்ணது தப்புடா, இந்த பொண்ணை முதல்ல வீட்டுக்கு அனுப்பு, நம்ம பொறுமையா பேசி ஒரு முடிவை எடுக்கலாம் அப்படின்ற மாதிரிலாம் இவங்க சொல்லிட்டு இருக்காங்க. ஆனா தம்பி ஏத்துக்க மாட்டான். அக்காவை எதிர்த்து பேசுறான். என்ன அக்காவை எதிர்த்து பேசிட்டு இருக்க, அக்கா சரியா தான் சொல்றா, அவ சொல்ற மாதிரி பண்ணு அப்படின்ற மாதிரி அப்பவும் சொல்லிட்டாரு. இதனால பையன் இன்னும் டென்ஷன் ஆயிடுறான். நான் சொல்றது நீங்க காது கொடுத்தே கேட்க மாட்டீங்க, எப்பவுமே சாந்தி சொல்றதை தான் கேட்பீங்க, இதுக்கப்புறம் நான் எதுக்காக இந்த வீட்டுல இருக்கணும், என் லைஃபை நானே பாத்துக்கிறேன், என்னை நம்பி நீ வான்ற மாதிரி அந்த பொண்ணை கூட்டிட்டு இங்க இருந்து கிளம்பிடுறான். இவங்களுமே தடுக்கிறதுக்கு ட்ரை பண்றாங்க. ஆனா இவன் கேட்காம கிளம்பிடுறான். ஒரு வாரம் கழிச்சு சாந்தி ஆபீஸ்ல வேலை பார்த்துட்டு இருக்கிறத நமக்கு காட்டுறாங்க. சாந்தியோட மேனேஜர் பேரு வீர் அப்படின்றது. இப்ப வீரும் ஈஷான்ற ஒருத்தவங்களும் இந்த இடத்துக்கு வந்திருக்காங்க. வீர் இருக்கார்ல, நீ எதுக்காக அந்த வேலையை முடிச்சு தரல, இப்ப பாரு ஈஷாவாலியா அந்த வேலையை முடிக்க முடியல அப்படின்ற மாதிரிலாம் கோவப்படுறாரு. ஆக்சுவலா உண்மையில சாந்தி அந்த வேலையை முடிச்சிருப்பாங்க. ஈஷா கிட்ட எப்பயோ தந்திருப்பாங்க. ஈஷா தான் பொய் சொல்றான்றது இவங்களுக்கு தெரிய வருது. சார், நான் எப்பயோ அந்த வேலையை முடிச்சு ஈஷா கிட்ட தந்துட்டேன், அதுக்கான ப்ரூஃப்லாம் என்கிட்ட இருக்குன்ற மாதிரிலாம் எடுத்து காமிச்சிட்டு இருக்காங்க. அப்ப சாந்தி எப்பயோ வேலையை முடிச்சிட்டா, ஈஷா தான் வேலையை முடிக்கல போல, சாந்தியை மாட்டி விட்டுருக்கான்றதெல்லாம் இவருக்கு புரிய வந்துருது. நீ எதுக்காக இந்த மாதிரிலாம் பண்ண அப்படின்ற மாதிரி ஈஷாவை திட்டுறாரு. இப்ப கோவமா இவரோட ரூம்குள்ள கிளம்பி போயிடுறாரு. மாட்டி விட்டுட்டாங்கல்ல, அதனால ஈஷாவும் லைட்டா முறைக்கிறா. இதே ஆபீஸ்ல வேலை பார்க்குற சத்யான்றவர் இப்பதான் ஆபீஸ்க்கு வராரு. ஆக்சுவலா இவரும் சாந்தியும் 2 வருஷமா லவ் பண்ணிட்டு இருக்காங்க. இவர் சீக்கிரமா கல்யாணம் பண்ணிக்கலாம் அப்படின்ற மாதிரி இவங்க கிட்ட கேட்டுட்டு இருக்காரு. ஆனா இவங்க இல்லைன்னா ஃபேமிலி ரொம்ப கஷ்டப்படுவாங்க, ஃபேமிலியை ஓரளவுக்கு செட்டில் பண்ணிட்டு கல்யாணம் பண்ணிக்கலாம் அப்படின்ற மாதிரிலாம் சொல்லிட்டு இருக்காங்க. இவங்க 2 பேர் சிரிச்சு பேசுறதெல்லாம் ஈஷா கோவமா பார்த்துட்டு இருக்காங்க. இவங்க 2 பேர் பேசிட்டு இருக்கிறத வீரம் கவனிக்கிறாரு. அவர் ரூம்ல இருந்து தான் கவனிக்கிறாரு. காத்து பலமா அடிக்குது. அந்த சாந்தியோட சாரி எல்லாம் பறக்குது. இவர் இருக்காரு பாத்தீங்களா, சாந்தியை கொஞ்சம் தப்பாலாம் பார்த்துட்டு இருக்காரு. இவங்க 2 பேர் பேசுறது சுத்தமா வீருக்கு பிடிக்க மாட்டேங்குது. இப்ப வீருமே கதவை திறந்து வெளியே வந்துடுறாரு. சாந்தி, அந்த ஃபைல் எடுத்துட்டு என்ன பாக்குறதுக்காக வா, உடனே அந்த ஃபைல் வேலையை முடிக்கணும்ன்ற மாதிரி சொல்லிட்டாரு. சாந்தியும் சரின்ற மாதிரி ஏத்துக்கிறாங்க. இப்ப ஃபைலை எடுத்துட்டு வந்துடுறாங்க. ஃபைல் சார்ந்து இவங்க பேசிட்டுலாம் இருக்காங்க. அப்படி பேசிட்டு இருக்கும் போது இவர் இருக்காரு பாத்தீங்களா, அவங்கள கொஞ்சம் தப்பாலாம் பார்த்துட்டு இருக்காரு. அப்படியே இந்த சீனை நமக்கு கட் பண்ணிடுறாங்க. இவர் திடீர்னு பார்த்தா இவங்களை திட்டிக்கிட்டே வெளியே வராரு. நீ எதுக்காக என் மேல தப்பாலாம் கைய வைக்கிற அப்படின்ற மாதிரிலாம் கேட்டுட்டு இருக்காரு. எது, நான் தப்பா கைய வச்சனா, என் மேல அட்வான்டேஜ் எடுத்துட்டு இப்ப பொய் சொல்றீங்களா, நான் இதை விட மாட்டேன் அப்படின்ற மாதிரிலாம் இவங்க கோவப்படுறாங்க. உண்மையில அவர் தப்பா நடந்துக்கிட்டாரா இல்ல இவங்க தப்பா நடந்துக்கிட்டாங்களான்னு தெரியல. ஆபீஸ்ல இருக்க எல்லாருமே இவங்க சண்டை போடுறத பாக்குறாங்க. இப்ப வேற ஒரு நாள் நடக்கிறத நமக்கு காட்டுறாங்க. சாந்தி இருக்காங்கல்ல, ஒரு டாக்ஸில ஏறிடுறாங்க. இப்ப வீட்டுக்கு கால் பண்றாங்க. கொஞ்சம் லேட் ஆயிடுச்சு, நான் வந்துடுறேன் அப்படின்ற மாதிரிலாம் வீட்டுல இருக்கவங்களுக்கு சொல்லிட்டு இருக்காங்க. இவருமே இவங்களை குறுகுறுன்னு பார்த்துட்டு இருக்காரு. இவங்க கிட்ட அட்வான்டேஜ் எடுத்தா என்னன்ற மாதிரிலாம் யோசிக்கிறாரு போல. இப்ப திடீர்னு ஒரு இடத்துல வண்டியை நிறுத்திடுறாரு. சாந்தியும் என்னாச்சுன்னு கேக்குறாங்க. வண்டி ரிப்பேர் மேடம், கொஞ்ச நேரத்துல ரெடி பண்ணிடுறேன் அப்படின்ற மாதிரி சொல்லிட்டாரு. ஆனா ரொம்ப நேரம் ஆகியும் இவரை ரெடி பண்ணாம இருக்காரு.
நான் மெயின் ரோட்ல போய் வண்டி பிடிச்சுக்கிறேன்ற மாதிரி இவங்க கிளம்ப ஆரம்பிக்கிறாங்க. நில்லுங்க மேடம்னு பின்னாடியே வராரு. ஆனா இவங்க கிளம்பிடுறாங்க. இவங்க தள்ளி போனதுக்கு அப்புறம் இந்த டிரைவர் இருக்காரு பாத்தீங்களா, யாருக்கோ கால் பண்ணி பேசுறாரு. இவரோட ஆளுங்களை வர சொல்லி ஒன்னா இருக்கலாம்னு பாக்குறாரா என்னன்றது நமக்கு கிளியரா தெரியல. இவங்க இருக்காங்கல்ல, நடந்துட்டு இருக்காங்க. திடீர்னு பார்த்தா ஒரு வண்டி இவங்களை ஃபாலோ பண்ற மாதிரி இருக்கு. இவங்களுமே பயந்து வேகமா ஓட ஆரம்பிக்கிறாங்க. அப்ப தெரியாதனமா வேற ஒரு வண்டி மேல இவங்க இடிச்சிடுறாங்க போல. என்ன நடக்குதுன்றத நமக்கு தெளிவா காட்ட மாட்டாங்க. சில ஆட்கள்லாம் இவங்களை நோக்கி வர மாதிரியும் நமக்கு காட்டுறாங்க. இங்க நடக்கிற எல்லா விஷயத்தையும் பைக்ல வந்த ஒரு பையன் கவனிக்கிறான். அந்த பையனுமே சட்டுன்னு பைக் எடுத்துட்டு இந்த இடத்தை விட்டு கிளம்பிடுறான். இப்ப கதவை தட்டுற சவுண்ட் அம்மாக்கு கேக்குது. அம்மா கதவை திறக்கிறாங்க. சாந்தி தான் ரத்த காயத்தோட வந்திருக்காங்க. ஒண்ணுமே அம்மாக்கு புரியல. வேகமா ஹாஸ்பிட்டலுக்கு சாந்தியை கூட்டு வந்துடுறாங்க. டாக்டருமே ட்ரீட்மெண்ட்லாம் தந்துடுறாரு. ஒரு பிரச்சனையும் கிடையாது அப்படின்ற மாதிரிலாம் இவங்க கிட்ட சொல்லிட்டு இருக்காரு. இவங்களுக்கு ஏதோ மைண்டுக்குள்ள ஓடுது. ஆனா அதை பத்திலாம் டாக்டர் கிட்ட கேட்காம அமைதியா இருக்காங்க. டாக்டர் மருந்து மாத்திரை எல்லாத்தையும் எழுதி தந்துடுறாரு. இப்படியே நாட்கள் ஓடிட்டு இருக்கு. இதுக்கு நடுவுல சத்யா கிட்ட இருந்து இவங்களுக்கு கால் வந்துகிட்டே இருக்கு. ஆனா இவங்க சத்யாவோட காலை எடுக்கவே மாட்டாங்க. எதையோ நினைச்சு இவங்க கொஞ்சம் அப்செட்டா இருக்காங்க போல. இப்ப இவங்க உடம்பெல்லாம் நல்லா செக் பண்றாங்க. அப்பதான் இவங்களுக்கு ரேப் நடந்திருக்க வாய்ப்பு இருக்குன்றது இவங்களுக்கு தோணுது. அன்னைக்கு நைட்டு 4 பேர் சேர்ந்து இவங்க கிட்ட தப்பா நடந்துகிட்ட மாதிரிலாம் இவங்களுக்கு தோணி இருக்கும். கண்டிப்பா நமக்கு ரேப் நடந்திருக்க போலன்னு யோசிக்கிறாங்க. இத பத்தி பேரண்ட்ஸ் கிட்ட இப்பதான் சொல்றாங்க. என்ன சொல்ற அப்படின்ற மாதிரி பேரண்ட்ஸும் ஷாக் ஆகுறாங்க. இத பத்தி உடனே ரிப்போர்ட் பண்ணோம், போலீஸ் ஸ்டேஷனுக்கு போலான்ற மாதிரி சொல்றாங்க. இது போலீஸ் ஸ்டேஷனுக்கு போக போறியா? ரேப்பே நடந்திருந்தாலும் சரி, இதெல்லாம் சொல்ல வேணாம் அப்படின்ற மாதிரி அப்பா சொல்லிட்டு இருக்காரு. என்னப்பா பேசிட்டு இருக்கீங்க? என்ன 4 பேர் ரேப் பண்ணிருக்காங்க, கண்டிப்பா நம்ம ரிப்போர்ட் பண்ணோம், குற்றவாளியை கண்டுபிடிக்கணும் அப்படின்ற மாதிரிலாம் பொண்ணு சொல்றாங்க. அப்பாவுக்கு பெருசா விருப்பம் இல்ல. ஆனா இவங்க இருக்காங்கல்ல, அம்மாவை கூட்டிட்டு போலீஸ் ஸ்டேஷனுக்கு வந்துடுறாங்க. எனக்கு ரேப் நடந்திருக்கு, ஒரு வாரத்துக்கு முன்னாடி தான் இது நடந்தது அப்படின்ற மாதிரி சொல்றாங்க. ஒரு வாரம் கழிச்சு வந்து ரிப்போர்ட் பண்ணுவீங்களான்ற மாதிரி இவர் கேட்கிறாரு. சாரி சார், எனக்கு கொஞ்சம் கொஞ்சமா தான் ஞாபகம் வந்தது, அதனால தான் லேட்டா வந்திருக்கேன் அப்படின்ற மாதிரிலாம் இவங்க சொல்றாங்க. யார் மேலேயாவது உங்களுக்கு டவுட் இருக்கான்ற மாதிரி கேட்கறாங்க. என்னோட மேனேஜர் வீர் மேலே எனக்கு டவுட் இருக்குன்ற மாதிரி ஒரு இன்சிடென்ட்டை இவங்க சொல்றாங்க. ஆக்சுவலா அன்னைக்கு இவங்க வேலை பார்த்துட்டு இருந்தாங்கல்ல, இவர் பின்னாடி இருந்து கட்டி பிடிக்கிறாரு. சார் என்ன பண்றீங்கன்ற மாதிரிலாம் இவங்க விலகுறாங்க. சத்யா கூட எல்லாம் சிரிச்சு பேசுறல்ல, என்ன உனக்கு பிடிக்காதா, கொஞ்சம் அட்ஜஸ்ட் பண்ணிக்கோ அப்படின்ற மாதிரிலாம் அட்வான்டேஜ் எடுக்கிறாரு. ஆனா இவங்க பயங்கரமா டென்ஷன் ஆயிடுறாங்க. என்ன முதல்ல விடுங்கன்ற மாதிரி வேகமா வெளியே போயிடுறாங்க. அவங்க வெளியே போறாங்கன்னு தெரிஞ்சோன்னா இவரும் நடிக்க ஆரம்பிச்சிருவாரு. என்கிட்ட எதுக்காக தப்பா நடந்துகிட்டே அப்படின்ற மாதிரிலாம் கேட்டிருப்பாரு. பண்றதெல்லாம் பண்ணிட்டு ஏன் மேல பழிய போடுறீங்களான்ற மாதிரி இவங்க கோவமா அங்கிருந்து கிளம்பி இருப்பாங்க. வீர் தப்பா நடந்துகிட்டாருன்ற மாதிரி மேல் இடத்துல இவங்க கம்ப்ளைண்ட் ஃபைல் பண்ணி எதிரெல்லாம் போராடி இருப்பாங்க. ஆனா வீர் சொல்றதை தான் கம்பெனி கேட்டிருக்கோம், இவங்களை வேலையை விட்டு தூக்கி இருப்பாங்க. இதை பத்திலாம் இந்த இடத்துல இவங்க சொல்லிட்டு இருக்காங்க. சரி, டாக்ஸியை எங்க பிடிச்சீங்க, டாக்ஸி எங்க நின்னது அப்படின்ற மாதிரிலாம் போலீஸ் கேட்கறது. காட்டுறன்ற மாதிரி இவங்களுமே கூட்டு போறாங்க. இங்கதான் டாக்ஸியை பிடிச்சேன், டாக்ஸி ஒரு இடத்துல நின்னது அப்படின்ற மாதிரி சொல்றாங்க. அந்த இடத்தை காட்டுறதுக்காக கூட்டு போயிட்டு இருக்காங்க. சரி, இந்த இடத்துல தான் டாக்ஸி நின்னது அப்படின்ற மாதிரிலாம் யோசிச்சு சொல்றாங்க. இந்த இடத்துல தான் நின்னதா இல்ல வேற எங்கேயாவது நின்னதா அப்படின்ற மாதிரி லைட்டா உங்களுக்கு டவுட் வந்துருது. இங்க தான் நின்னதுன்னா எங்க அட்டாக் நடந்தது அப்படின்ற மாதிரி இன்ஸ்பெக்டர் கேக்குறாரு. காட்டுறன்ற மாதிரி இவங்களும் இங்க இருந்து கொஞ்சம் தூரம் போறாங்க. இந்த இடத்துல தான் அட்டாக் நடந்ததா இல்ல வேற எங்கேயாவது அட்டாக் நடந்ததா அப்படின்ற மாதிரி லைட்டா கன்ஃபியூஸ் ஆயிடுறாங்க. இவங்க ரொம்ப கன்ஃபியூஷன்ல என்னென்னமோ சொல்லிட்டு இருக்காங்க. மேடம் பதட்டப்படாதீங்க, நடந்ததை யோசிச்சு சொல்லுங்கன்ற மாதிரிலாம் இவங்க கேக்குறாங்க. இவங்க யோசிச்சு பாக்குறாங்க. ஒரு ஸ்டேஜ்ல மயக்கமே வருது. இப்ப சுத்தி இருக்கவங்க தான் தண்ணி எல்லாம் தந்துட்டு இருக்காங்க. இவங்களுக்கு அட்டாக் நடந்தது பாத்தீங்களா, அப்ப பக்கத்துல பைக்ல ஒரு பையன் போனதை இவங்க பாத்திருப்பாங்க. அந்த பையனோட டிஷர்ட்ல ஃப்ளைன்ற மாதிரி எழுதி இருக்கும். இதை தான் நான் கவனிச்சேன் அப்படின்ற மாதிரிலாம் இந்த இடத்துல சொல்லிட்டு இருக்காங்க. சரி, யாரு என்னன்னு நாங்க கண்டுபிடிக்கிறோம், நீங்க கவலைப்படாதீங்க அப்படின்ற மாதிரி இன்ஸ்பெக்டரும் இந்த இடத்துல இவங்களுக்கு ஆறுதல்லாம் சொல்லிட்டாரு. நம்ம முதல்ல போய் வீர் கிட்ட விசாரிக்கணும் அப்படின்ற மாதிரி யோசிக்கிறாரு. இப்ப வீரை பாக்குறதுக்காக வந்துடுறாரு. எதுக்காக இந்த மாதிரிலாம் பண்ணீங்கன்னு கேக்குறாரு. எது நான் தப்பா நடந்துகிட்டேனா? நான்லாம் தப்பா நடக்கல சார், அவளை பத்தி உங்களுக்கு தெரியாது, அவ எல்லார்கிட்டயும் சிரிச்சு பேசுவா, அவ தான் தப்பானவ அப்படின்ற மாதிரி சொல்லிட்டாரு. அன்னைக்கு என்ன நடந்தது தெரியுமா அப்படின்ற மாதிரி இவர் சொல்ல ஆரம்பிக்கிறாரு. இப்பதான் இவர் சொல்ற பாயிண்ட் ஆஃப் வியூல இருந்து நமக்கு நடந்ததை காட்டுறாங்க. இவர் கொஞ்ச நேரம் குறுகுறுன்னு பாப்பாரு. அதுக்கப்புறம் ஃபைல பார்த்துட்டு இருக்காரு. அதுக்கப்புறம் சாந்தி இருக்காங்கல்ல, இவரை உரசுற மாதிரிலாம் பண்ணிட்டு இருக்காங்க. சாந்தி என்ன பண்ணிட்டு இருக்கன்னு கேக்குறாரு. என்ன உங்களுக்கு பிடிக்கும்னு எனக்கு தெரியும் சார், நான் அட்ஜஸ்ட் பண்ணிலாம் நடந்துக்கிறேன், எனக்கு சீக்கிரமா ப்ரொமோஷன் மட்டும் தாங்கன்ற மாதிரிலாம் அப்ரோச் பண்றாங்க. நீ என்ன பண்ணிட்டு இருக்கன்ற மாதிரி இவர் கோவமா வெளியே வந்திருப்பாரு. இதுதான் நடந்தது அப்படின்ற மாதிரிலாம் இங்க இருக்கவங்க கிட்ட சொல்லிட்டு இருக்காரு. எனக்கு எதிராக மேல் இடத்துலலாம் போய் கம்ப்ளைண்ட் பண்ணா, ஆனா அது வேலைக்கு ஆகல. ஏன்னா கம்பெனி பாஸ் என்னதான் நம்பினாரு, அதனால தான் அந்த பொண்ணை வேலையை விட்டு தூக்குனாங்க. வேலை போயிடுச்சுல சார், அதனால தான் இந்த மாதிரிலாம் போய் சொல்லிட்டு இருக்கா. அவளுக்கு ரேப்லாம் கூட நடந்திருக்க வாய்ப்பே இல்லை சார். ரேப் நடந்திருந்தா டாக்டருக்கு தெரிஞ்சிருக்கும்ல. ரேப்புன்ற மாதிரி டிராமா தான் பண்ணிட்டு இருக்கா.
திரும்பி இந்த இடத்துல வேலை கிடைக்கணும், அதுக்காக தான் இந்த மாதிரிலாம் பண்ணிட்டு இருக்கா அப்படின்ற மாதிரி சொல்றாரு. விசாரணையெல்லாம் நீங்களே முடிச்சிடாதீங்க சார், நாங்க பாத்துக்கிறோம், அன்னைக்கு நைட்டு நீங்க என்ன பண்ணிட்டு இருந்தீங்க அதை சொல்லுங்கன்ற மாதிரி இன்ஸ்பெக்டர் கேக்குறாரு. வீர் இருக்கார்ல கொஞ்ச நேரம் யோசிக்கிறாரு. அன்னைக்கு நைட்டு நான் வீட்டுல தான் சார் இருந்தேன், என் வீட்டுல என்னோட அம்மா மட்டும் தான் இருக்காங்க, என் அம்மா கிட்ட வேணா கேட்டுக்கோங்கன்னு சொல்றாரு. சாந்திக்கு உண்மையிலேயே ரேப் நடந்ததா இல்லையான்றது நமக்கும் குழப்பமா தான் இருக்கு. ஏன்னா நமக்கு எதையுமே தெளிவா காமிச்சிருக்க மாட்டாங்க. சாந்தி ஃபீல் பண்ணிட்டு இருக்கும் போது அம்மாவும் ஆறுதல்லாம் சொல்றதுக்காக வராங்க. சாந்தி நடந்த விஷயத்தெல்லாம் யோசிச்சு பார்த்து பயங்கரமா ஃபீல் பண்ணிட்டு இருக்காங்க. இப்பயும் சத்யா கிட்ட இருந்து உங்களுக்கு கால் வந்துகிட்டே இருக்கு. ஆனா சத்யா கிட்ட என்ன பேசுறதுன்னு உங்களுக்கு தெரிய மாட்டேங்குது. அதனால காலை எடுக்கவே மாட்டாங்க. இப்ப ஆளுங்களும் கண்டுபிடிச்சதை பத்தி இன்ஸ்பெக்டர் கிட்ட சொல்லிட்டு இருக்காங்க. அன்னைக்கு அந்த ரோட்ல மட்டும் 6-7 கேப் நைட்டு நேரம் போயிருக்கும். அந்த 6-7 கேபையும் இவங்க சிசிடிவி மூலியமா கண்டுபிடிச்சிருப்பாங்க. டிரைவர் சீக்கிரமா வந்துருவாங்க சார், நம்ம விசாரிக்கலாம் அப்படின்ற மாதிரி சொல்லிட்டாங்க. அதே மாதிரி அந்த பகுதியில ஃப்ளைன்ற மாதிரி ஒரு ரெஸ்டாரண்ட் இருக்கு. அந்த ரெஸ்டாரண்ட்ல டெலிவரி பாயா வேலை பாக்குறவன கூட இந்த பொண்ணு பாத்துருக்க வாய்ப்பு இருக்கு. நான் அந்த பையன் யாருனோ சீக்கிரமா கண்டுபிடிச்சு சொல்றேன்ற மாதிரிலாம் இந்த அசிஸ்டன்ட் பொண்ணு சொல்றாங்க. இப்ப வேற ஒரு அசிஸ்டன்ட் இருக்கார்ல சார், அந்த வீரை பத்தி நான் விசாரிச்சேன் சார், வீர் சொன்னது உண்மைதான். ஆனா வீரோட அம்மா 8 மணிக்கே தூங்கி இருக்காங்க. 8 மணிக்கு மேல அவன் என்ன பண்ணான்றது தெரியல, அதுக்கு மேல அவன் கிளம்பி போய் கூட ஏதாவது பண்ணிருக்க வாய்ப்பு இருக்கு அப்படின்ற மாதிரிலாம் சொல்லிட்டாரு. இப்ப இன்ஸ்பெக்டர் இவருக்கு தோன்ற விஷயத்த சொல்லிட்டாரு. ஆக்சுவலா இந்த பொண்ணு தான் என்னமோ உளறிட்டு இருக்கான்னு நினைக்கிறேன். இந்த பொண்ணு சொன்னதுலயே கிளாரிட்டி கிடையாது, இடத்த மாத்தி மாத்தி சொன்னா, அதே மாதிரி பேசும் போதும் பயங்கரமா குழப்புனா, உண்மையிலேயே எதுவுமே நடக்கல போல, இந்த பொண்ணா தான் சில விஷயங்களை யோசிக்கிறா போல அப்படின்ற மாதிரிலாம் சொல்லிட்டு இருக்காரு. டாக்டர் கிட்ட கேட்டு பார்க்கும் போது ரேப் நடந்த மாதிரி தெரியலன்ற மாதிரி டாக்டர் சொல்லியிருப்பாரு. ஆனா இந்த அசிஸ்டன்ட் பொண்ணு இருக்காங்கல்ல சார், ரேப் நடக்காத மாதிரி கூட மாத்த முடியும்ல சார், அப்படி கூட பண்ணிருக்க வாய்ப்பு இருக்குன்ற மாதிரி சொல்லிட்டாங்க. இருக்கலாம், ஆனா எனக்கு என்னமோ இந்த பொண்ணு மேல டவுட்டா தான் இருக்குன்ற மாதிரி இன்ஸ்பெக்டர் சொல்றாரு. ஸ்டார்டிங் ஒரு பொலிட்டீஷியனை காமிச்சாங்கல்ல, திரும்பி அவரை நமக்கு காட்டுறாங்க. இவரோட அசிஸ்டன்ட் இருக்கான்ல, போலீஸ் எந்த அளவுக்கு விசாரணை பண்ணிட்டு இருக்காங்கன்றதெல்லாம் விசாரிச்சுட்டு வந்துடுறான். போலீஸ் அந்த மாதிரி சம்பவம் நடந்திருக்க வாய்ப்பே இல்ல, இந்த பொண்ணா தான் யோசிக்கிறா போல அப்படின்ற மாதிரிலாம் பேசிட்டு இருக்காங்கன்ற மாதிரி இந்த அசிஸ்டன்ட் சொல்றாரு. நல்லது, அப்படியே யோசிக்கிட்டோம் அப்படின்ற மாதிரி இவரும் சொல்றாரு. அப்படியே கட் பண்ணி நமக்கு சாந்தியை காட்டுறாங்க. சாந்தியும் நடந்த விஷயத்தை யோசிச்சு பார்த்து பயங்கரமா ஃபீல் பண்ணிட்டு இருக்காங்க. எப்ப பாரு பொண்ணு ஃபீல் பண்ணிட்டு இருக்காங்கல்ல, இதை நினைச்சு அம்மாவும் ஃபீல் பண்றாங்க. கவலைப்படாது அப்படின்ற மாதிரி ஆறுதல்லாம் சொல்றாங்க. இத கிராஸ் பண்ற அப்பாவும் பார்த்து ஃபீல் பண்ணிட்டு இருக்காரு. சாந்திக்கு ஒரு பொலிட்டீஷியன் கூட பஞ்சாயத்து இருக்கு பாத்தீங்களா, அத பத்திலாம் இந்த லேடி அசிஸ்டன்ட் கண்டுபிடிச்சிருக்காங்க சார். அத மனசுல வச்சு இந்த நபர் கூட ஏதாவது பண்ண வாய்ப்பு இருக்குல்ல அப்படின்ற மாதிரிலாம் கேக்குறாங்க. அப்படி கூட வாய்ப்பு இருக்கு, நம்ம அவரை பார்த்தோம் பேசலான்ற மாதிரி இன்ஸ்பெக்டர் சொல்லிட்டாரு. இப்ப கேப் ஓட்டுன 7 பேரை இந்த இடத்துக்கு வர வச்சிடுறாங்க. இதுல யாராவது ஒருத்தர் பண்ணிருக்க வாய்ப்பு இருக்குன்றதுனால சாந்தியை வர வச்சிடுறாங்க. யாருன்னு பாருமான்ற மாதிரி சொல்றாங்க. சாந்தியும் ஒவ்வொருத்தரா பார்த்துட்டு இருக்காங்க. சாந்தியை உண்மையிலேயே யாரு கூட்டு வந்தாங்கன்றது நமக்கு தெரியும்ல, அந்த நபரையே நமக்கு காமிச்சிடுறாங்க. அவருமே இந்த 7 பேர்ல ஒருத்தரா தான் நின்னுட்டு இருக்காரு. சாந்தியும் அந்த நபரை பாக்குறாங்க. இப்ப பார்த்தவங்க சொல்லுவாங்கன்னு பார்த்தா எனக்கு எதுவுமே ஞாபகம் இல்ல சார், எனக்கு டோட்டலா மறந்து போயிருச்சு அப்படின்ற மாதிரிலாம் போலீஸை பார்த்து சொல்றாங்க. அவருமே கொஞ்சம் நிம்மதி ஆகுறாரு. டிரைவர் கூட மறந்து போயிருச்சுன்னா எப்படின்ற மாதிரி இன்ஸ்பெக்டரும் கொஞ்சம் அப்செட் ஆகுறாரு. கிளம்புமான்ற மாதிரி சொல்லிட்டாரு. இப்ப சாந்தி கிளம்பலான்ற மாதிரி ஸ்டேஷனை விட்டு வெளியே வராங்க. அப்ப சத்யாவும் இவங்களை நிறுத்தி பேச ஆரம்பிக்கிறாரு. எதுக்காக என்ன அவாய்ட் பண்ணிட்டு இருக்க, அந்த ஆக்சிடென்ட் நடந்ததுல இருந்து நீ டோட்டலா மாறிட்ட, உனக்கு என்னதான் பிரச்சனை, நம்ம சீக்கிரமா கல்யாணம் பண்ணிக்கலாம் அப்படின்ற மாதிரிலாம் இவர் சொல்லிட்டு இருக்காரு. நடந்தது வெறும் ஆக்சிடென்ட் மட்டும் கிடையாதுன்ற மாதிரி இவங்க சொல்ல ஆரம்பிக்கிறாங்க. ஆக்சுவலா 4 பேரால இவங்களுக்கு ரேப் நடந்திருக்கிறதா இவங்க சந்தேகப்படுறாங்க. அதை பத்தி எல்லாம் இவர்கிட்ட சொல்லிட்டு இருக்காங்க. எது ரேப்பா அப்படின்ற மாதிரி இவர் பயங்கரமா ஷாக் ஆயிடுறாரு. கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி கல்யாணம் பண்ணிக்கலாம்னு சொன்னல, இப்ப அதே வார்த்தையை நீ சொல்ல முடியுமா, சொல்ல முடியாதுல்ல, இதுக்காக தான் உன்னை அவாய்ட் பண்ணிட்டு இருக்கேன், புரிஞ்சுக்கோ அப்படின்ற மாதிரி அழுதுகிட்டே இங்க இருந்து கிளம்ப ஆரம்பிக்கிறாங்க. இவருமே எதுவுமே பேசாம அமைதியா நின்னுட்டு இருக்காரு. இப்ப அந்த பொலிட்டீஷியனை பார்த்து பேசுறதுக்காக இன்ஸ்பெக்டரும் டீமும் வந்துடுறாங்க. அந்த பொண்ணு மேல நீங்க ரொம்ப கோவத்துல இருந்தீங்கல்ல அப்படின்ற மாதிரிலாம் கேக்குறாங்க. ஆமா, கோவத்துல இருந்தேன், அதுக்கு என்னன்ற மாதிரிலாம் இவர் கேக்குறாரு. நீங்க தான் ஏதாவது பண்ணீங்களான்னு டவுட் இருக்குன்ற மாதிரி இவங்க சொல்றாங்க. எனக்கு எதிராக ஏதாவது ஆதாரம் இருந்தா மட்டும் வாங்க, இப்ப கிளம்புங்கன்ற மாதிரி சொல்றாரு. இன்ஸ்பெக்டரும் கோவமா கிளம்பிடுறாரு. இப்போ ஒரு பையனை லேடி அசிஸ்டன்ட் கூட்டு வராங்க. சார், இந்த பையன் தான் அன்னைக்கு டெலிவரிக்காக அந்த வழியா வந்திருக்கான் சார் அப்படின்ற மாதிரி சொல்றாங்க. இப்ப இன்ஸ்பெக்டர் இருக்கார்ல, அந்த வழியா வரும்போது இந்த பொண்ணை பாத்தியான்ற மாதிரி சாந்தியோட போட்டோவை காட்டுறாரு. இவன் சில விஷயங்களை யோசிச்சு பாக்குற மாதிரி நமக்கு காட்டுறாங்க. 4 பேர் சாந்தியை தூக்கிட்டு போன மாதிரிலாம் இவன் பார்த்திருப்பான். ஆனா போலீஸ் கிட்ட நான் பார்க்கலன்ற மாதிரி சொல்றான். இந்த இடத்தை விட்டு கிளம்பவும் ஆரம்பிக்கிறான். போலீஸ் நம்மளே சந்தேகப்படுறாங்க, நம்ம சொல்றது பொய்ன்னு நினைக்கிறாங்கன்றது சாந்திக்கு புரிஞ்சிருது.
என்ன சார் நான் சொல்றதே பொய்ன்னு நினைக்கிறீங்களா அப்படின்ற மாதிரிலாம் கேக்குறாங்க. ஆமாமா, எனக்கு சில சந்தேகம்லாம் இருக்கு, ஏன்னா டிரைவரையே மறந்துட்டேன்னு சொல்ற, அப்படி இருக்கும் போது எல்லாமே உன்னோட கற்பனையா கூட இருக்க வாய்ப்பு இருக்குல்ல அப்படின்ற மாதிரிலாம் கேட்கிறாரு. சார் 4 பேர் என்கிட்ட தப்பா நடந்திருக்காங்க சார், அந்த விஷயத்தை என்னால ஃபீல் பண்ண முடியாதா, அப்படி நடந்ததுல சில விஷயங்களை நான் மறந்துட்டேன், அவ்வளவுதான் சார், புரிஞ்சுக்கோங்க அப்படின்ற மாதிரிலாம் சொல்றாங்க. சரின்ற மாதிரி இன்ஸ்பெக்டரும் ஏத்துக்கிறாரு. இவங்க ஸ்டேஷனை விட்டு வெளியே வரும்போது சத்யா இவங்களுக்காக வெயிட் பண்ணிட்டு இருக்காரு. நீ எதுக்காக திரும்பி வந்திருக்கன்ற மாதிரி இவங்க ஆச்சரியமா கேக்குறாங்க. இவர் கையில ஒரு கிஃப்டும் வச்சிருக்காரு. உன்னை பாக்குறதுக்காக தான் வந்திருக்கேன், நடந்ததுல உன் தப்பு எதுவுமே இல்ல, அதனால நம்ம 2 பேர் கல்யாணம் பண்ணிக்கலாம், கல்யாணத்துக்காக என் வீட்டுல பிரஷர் போட்டுக்கிட்டே இருக்காங்க, நான் கல்யாணம் பண்ணா ஒன்னதான் பண்ணுவேன், என்ன சொல்ற அப்படின்ற மாதிரிலாம் கேக்குறாரு. இவங்களுமே சந்தோஷமா சரின்ற மாதிரிலாம் ஏத்துக்கிறாங்க. அப்படியே கட் பண்ணி 3 வாரம் கழிச்சு நடக்கிறத நமக்கு காட்டுறாங்க. இவங்க 2 பேருக்கு கல்யாணமே முடிஞ்சிருது போல. இவங்களும் பெரியவங்க கிட்ட ஆசீர்வாதம்லாம் வாங்குறாங்க. சத்யாவை பொறுத்த வரைக்கும் ஒரு பாட்டி இருக்காங்க. அந்த பாட்டி இருக்காங்கல்ல, ஃபர்ஸ்ட் நைட்டுக்காக ரூம் எல்லாம் ரெடி பண்ணிட்டு இருக்காங்க. அப்படி ரெடி பண்றவங்க ஒரு வெள்ளை பெட்ஷீட்டை போடுறாங்க. இவங்க அந்த காலத்து ஆள்ல வித்தியாசமான ஒரு சடங்கை இவங்க ஃபாலோ பண்ணுவாங்க. அந்த சடங்குக்காக தான் இந்த மாதிரி ஒயிட் பெட்ஷீட் எல்லாம் போட்டுட்டு இருக்காங்க. ஃபர்ஸ்ட் நைட் ரூம்ல சாந்தியும் வெயிட் பண்ணிட்டு இருக்காங்க. இப்ப சத்யா இந்த இடத்துக்கு வந்துடுறாரு. வந்த சத்யா இருக்கார்ல, கன்னத்துல கையை வச்சு ரொமான்ஸ் பண்ணலாம் நினைக்கிறாரு. ஆனா இவங்களுக்கு அந்த விஷயம் ஞாபகம் வந்துருது. இவங்க கொஞ்சம் அன்னீசியா ஃபீல் பண்ணிட்டு இருக்காங்க. இதை இவருமே புரிஞ்சுக்கிறாரு. நீ எப்ப ஃப்ரீயா ஃபீல் பண்றியோ அப்பயே இதெல்லாம் நமக்குள்ள நடக்கட்டும் அப்படின்ற மாதிரி சொல்லிட்டாரு. இதை கேட்கிற சாந்தி சந்தோஷப்படுறாங்க. நன்றிலாம் இவர்கிட்ட சொல்லிட்டு இருக்காங்க. அப்படியே கட் பண்ணி மறுநாள் காலையில நடக்கிறத நமக்கு காட்டுறாங்க. சாந்தியும் வெளியே வந்து வேலையெல்லாம் பார்க்க ஆரம்பிக்கிறாங்க. இன்னைக்கு சத்யாக்கு வேலை இருக்கும், அதனால அவர் கிளம்பி போயிருப்பாரு. வீட்டுல இருக்க எல்லாருமே சாந்தி கிட்ட சாதாரணமா பேசுறாங்க. சாந்தியும் எல்லார்கிட்டயும் நல்லபடியா பேசிட்டு இருக்காங்க. இப்பதான் பாட்டி இருக்காங்கல்ல, உள்ள போய் அந்த பெட்ஷீட்டை செக் பண்றாங்க. அந்த பெட்ஷீட்ல பிளட் இருக்கணும், அது இல்லாததுனால பாட்டி பயங்கரமா டென்ஷன் ஆயிடுறாங்க. அப்படி இருந்தாதான் கண்ணி கழியாத பொண்ணு, இவ கண்ணி கழிஞ்ச பொண்ணு அப்படின்ற மாதிரிலாம் டென்ஷன் ஆயிட்டு இருக்காங்க. இத பத்தி எல்லார்கிட்டயும் சொல்லிட்டு இருக்காங்க. இவ நல்ல பொண்ணே கிடையாது, இவளுக்கு நம்ம தண்டனை தரணும் அப்படின்ற மாதிரிலாம் சொல்றாங்க. இது ஒரு கிராமமா இருக்கும். சத்யா இப்ப வேலைக்காக சிட்டிக்கு தான் போயிருக்காரு. அவர் இருந்திருந்தா கூட புரிய வச்சிருப்பாரு. ஆனா ஃபேமிலி மெம்பர்ஸ் எல்லாம் பயங்கரமா கோவப்படுறாங்க. இவங்க சொல்ல வரதை கேட்கவே மாட்டாங்க. இப்ப வேகமா இவங்களை வெளியே இழுத்துட்டு வந்துட்டு இருக்காங்க. எல்லாருமே சேர்ந்த மாதிரி ஒரு ஆலமரத்துல இவங்களை கட்டி வச்சிடுறாங்க. இப்ப ஊர் மக்கள் எல்லாருமே சேர்ந்து இந்த பொண்ணை திட்டிட்டு இருக்காங்க. அதே மாதிரி கரியெல்லாம் எடுத்து இந்த பொண்ணோட முகத்துல பூசிட்டு இருக்காங்க. நைட்டு நேரமும் இவங்க கட்டப்பட்ட நிலைமையில தான் இருக்காங்க. இவங்க இருக்காங்கல்ல, யாராவது காப்பாத்துங்க காப்பாத்துங்கன்ற மாதிரிலாம் கத்திட்டு இருக்காங்க. சத்யா எமர்ஜென்சின்ற மாதிரி தான் போயிருப்பாரு போல. இப்ப திரும்பி வந்துடுறாரு. இவரோட கசின் பிரதர் இருக்கார்ல, என்ன நடந்தது தெரியுமா, வந்து பாருன்ற மாதிரிலாம் சொல்றாரு. என்னாச்சு அப்படின்ற மாதிரி சத்யா லைட்டா இந்த இடத்துல ஷாக்லாம் ஆயிட்டு இருக்காரு. அதே மாதிரி நடந்த விஷயத்தை பத்தி போலீஸ்க்கும் தகவலை கொடுத்திருக்காங்க போல. இப்ப இன்ஸ்பெக்டர் இருக்கார்ல, அந்த இடத்துக்கு போனோன்ற மாதிரி வேகமா கிளம்புறாரு. இப்ப சத்யா வந்து பார்க்கும் போது தான் என்ன நடந்திருக்குன்னு காட்டுறாங்க. அந்த இடத்துல அவங்களை யாரோ கொலை பண்ணிருக்காங்க போல, கழுத்தறுத்து தான் சாவடிச்சிருக்காங்க. இதை பாக்குற சத்யா ஃபீல் பண்றாரு. இப்ப போலீஸுங்களுமே இந்த இடத்துக்கு வந்துடுறாங்க. ஏதாவது கிடைக்குமா அப்படின்ற மாதிரிலாம் இந்த இடத்துல செக் பண்ணி பார்த்துட்டு இருக்காங்க. இப்ப சத்யாவை உட்கார வச்சு இன்ஸ்பெக்டரும் பேச ஆரம்பிக்கிறாரு. சாந்திக்கு நடந்ததை பத்தி இவர் வீட்டுல எல்லாம் சொல்லியிருக்க மாட்டாரு. என் ஃபேமிலியை சேர்ந்தவங்க எல்லாம் பிற்போக்குவாதிங்கன்னு எனக்கு தெரியும், ஆனா இந்த அளவுக்கு பண்ணுவாங்கன்னு கொஞ்சம் கூட யோசிச்சு பார்க்கல. அநியாயத்துக்கு என்னோட சாந்தியை சாவடிச்சிட்டாங்க. சம்பந்தப்பட்ட எல்லாருக்குமே தண்டனை வாங்கி தரணும் அப்படின்ற மாதிரிலாம் சொல்லிட்டு இருக்காரு. தண்டனை வாங்கி தந்தா மட்டும் போதுமா, எங்க பொண்ணு திரும்பி கிடைப்பாளா அப்படின்ற மாதிரி சாந்தியோட அம்மா ஃபீல் பண்றாங்க. பொண்ணு இறந்து போயிட்டால, இதை நினைச்சு அப்பாவும் அம்மாவும் இவர் மேலதான் கோவப்பட்டு இருக்காங்க. கட்டி வச்சு குடும்பத்தினவங்க கொலை பண்ணிருக்க கூட வாய்ப்பு இருக்கு அப்படின்ற மாதிரிலாம் இன்ஸ்பெக்டர் யோசிக்கிறது. இப்ப இன்ஸ்பெக்டர் வீட்டுல ஏதாவது கிடைக்குமா அப்படின்ற மாதிரிலாம் தேடி பாக்குறது. அதே சமயம் சத்யாவோட அப்பாவையும் சத்யாவோட பாட்டியும் அரெஸ்ட் பண்ணலாம் நினைக்கிறது. ஏன்னா இவங்க தான் குறிப்பா இந்த விஷயத்தெல்லாம் பண்ணிருப்பாங்க. நாங்கெல்லாம் கொலை பண்ணல அப்படின்ற மாதிரி அவங்க சொல்றாங்க. நீங்க முதல்ல கிளம்புங்கன்ற மாதிரி இவங்க 2 பேரையும் ஸ்டேஷனுக்கு கூட்டு வந்துடுறது. அடிச்சு விசாரிங்கன்ற மாதிரி ஆளுங்க கிட்ட சொல்லிடுறது. ஆளுங்களுமே அடிச்சுலாம் விசாரிச்சிருப்பாங்க. ஆனா கடைசி வரைக்கும் நாங்க பண்ணல அப்படின்ற மாதிரிலாம் அவங்க சொல்லிட்டு இருக்காங்க. இவங்க கிட்டயும் சாலிடா எந்த ஒரு ப்ரூஃபும் இல்ல. இவங்க இல்லனா யாரா இருக்கும்ன்ற மாதிரிலாம் இன்ஸ்பெக்டர் யோசிக்கிறாரு. அப்படியே கட் பண்ணி அந்த பொலிட்டீஷியனை நமக்கு காட்டுறாங்க. அசிஸ்டன்ட் இப்ப கிடைச்சிருக்க தகவலையும் சேகரிச்சிருக்காரு போல. அதை பத்திலாம் இவர்கிட்ட சொல்லிட்டு இருக்காரு. இவருமே சந்தோஷப்படுறாரு. அந்த சாந்திக்கு இதெல்லாம் தேவைதான் அப்படின்ற மாதிரிலாம் சொல்லிட்டு இருக்காரு. இவர் ஏதாவது பண்ணாரா என்னன்னு தெரியல. போஸ்ட்மார்ட்டம் ரிப்போர்ட்டுக்காக வெயிட் பண்ணிட்டு இருக்காங்க. போஸ்ட்மார்ட்டத்துல கழுத்தறுத்து தான் சாவடிச்சிருக்காங்கன்றது தெரிய வருது. இதை தாண்டி அந்த ஸ்பாட்ல உங்களுக்கு ஒரு த்ரெட் கிடைச்சிருக்கும். அதாவது கையில கட்டுவாங்க பாத்தீங்களா, அந்த மாதிரி ஒரு த்ரெட் கிடைச்சிருக்கும். இது கில்லரோட த்ரெட்டா இருக்க வாய்ப்பு இருக்கு. இது மூலியமா கண்டுபிடிக்கணும் அப்படின்ற மாதிரிலாம் இன்ஸ்பெக்டர் சொல்லிட்டு இருக்காரு. அப்படியே கட் பண்ணி ஊர்ல இருக்க சாந்தியோட தம்பியை நமக்கு காட்டுறாங்க. நியூஸ் பேப்பர்ல சாந்தி இறந்து போயிருக்கிறத பத்தி வந்திருக்கு. இதை படிச்சு பாக்குற இவர் ஷாக் ஆயிடுறாரு. இவரோட ஒய்ஃபி கிட்ட இந்த விஷயத்த சொல்லிட்டு இருக்காரு. இப்ப லேடி அசிஸ்டன்ட்டும் ஒரு தகவல் கிடைச்சிருக்கு அப்படின்ற மாதிரி சொல்றாங்க. அதாவது நைட்டு நேரம் அந்த பகுதியில யாராவது சந்தேகப்படுற மாதிரி சுத்திட்டு இருக்காங்களான்னு செக் பண்றதுக்காக சிசிடிவியை பார்த்திருப்பாங்க. அப்படி பார்க்கும் போது ஒரு பையன் சுத்திட்டு இருக்கான்றது தெரிய வந்திருக்கு. இந்த பையன் எதுக்காக சுத்திட்டு இருக்கான்னு தெரியல அப்படின்ற மாதிரிலாம் சொல்றாங்க.
அந்த பையன் வேற யாரும் இல்ல சார், ஏற்கனவே நான் பார்க்கலன்ற மாதிரி சொன்னான்ல அந்த பையன் தான் அப்படின்ற மாதிரி சொல்றாங்க. அதாவது ஃப்ளைன்ற மாதிரி டிஷர்ட்ல எழுதின பையனை பத்தி தான் சொல்றாங்க. இவனை லாக் பண்ணுங்க அப்படின்ற மாதிரி இன்ஸ்பெக்டருமே சொல்றாரு. இப்ப லாக் பண்ணி அந்த பையனை போட்டு பயங்கரமா அடிக்கிறாங்க. நீ எதுக்காகடா அந்த ஏரியால சுத்திட்டு இருந்த, அப்ப நீ தான் சாந்தியை கொலை பண்ணியா, நீ தான் சாந்தியை ரேப் பண்ணியான்ற மாதிரிலாம் கேக்குறாங்க. சார் நான் நடந்த விஷயத்த சொல்லிடுறேன்ற மாதிரி இவருமே சொல்ல ஆரம்பிக்கிறாரு. அந்த நாள் நைட்டு சாந்தியை 4 பேர் தூக்கிட்டு போயிருப்பாங்க. அவங்க தான் தப்பா நடந்திருக்க கூட வாய்ப்பு இருக்கு. அவங்க காரை கூட இவன் பார்த்திருப்பான். ஆனா பார்த்ததை பத்தி போலீஸ் கிட்ட சொல்லியிருக்க மாட்டான். அந்த காரை நம்ம பார்ப்போம், கண்டுபிடிச்சு நம்ம மிரட்டி காசு வாங்குவோன்ற மாதிரிலாம் இவன் யோசிச்சிருப்பான். திரும்பி எதர்ச்சியா அந்த காரை பார்த்தேன் சார், அந்த கார் எங்க போகுதுன்னு ஃபாலோ பண்ணேன், ஒரு இடத்துல அந்த காரை மிஸ் பண்ணிட்டேன், அந்த கார் எங்க இருக்குன்னு பாக்குறதுக்காக தான் சுத்தி சுத்தி அலைஞ்சிட்டு இருந்தேன் அப்படின்ற மாதிரிலாம் சொல்றான். இப்பதான் சாந்திக்கு உண்மையிலேயே ரேப் நடந்திருக்குன்றதை இவங்க கன்ஃபார்ம் பண்றாங்க. ஆக்சுவலா அப்பாவையும் அந்த பாட்டியும் லாக் பண்ணி வச்சிருந்தாங்கல்ல, இப்ப பெயில்ல எடுத்துடுறாங்க போல, சைன் போட்டுட்டு போங்கன்ற மாதிரிலாம் சொல்றாங்க. அந்த அப்பாவும் சைன் போட்டுட்டு போலான்னு நினைக்கிறாரு. அப்ப பெண்ணு கீழே விழுந்துருது. அதை எடுக்கிறதுக்காக குனிறாரு. அதே சமயம் இன்ஸ்பெக்டரும் எடுக்கிறதுக்காக குனிறாரு. அப்ப சத்யாவோட அப்பா கிட்ட எதையோ பாக்குறாரு போல, குறுகுறுன்னு அவரையே பார்த்துட்டு இருக்காரு. சத்யாவோட அப்பா அதெல்லாம் கண்டுக்காம இங்க இருந்து கிளம்பிடுறாரு. இப்ப இன்ஸ்பெக்டர் குற்றவாளி யாருன்றதை கண்டுபிடிச்சிடுறாரு. கன்ஃபார்ம் பண்றதுக்காக சில வேலையெல்லாம் பண்றாரு. அது மூலியமா குற்றவாளி யாருன்றது கன்ஃபார்ம் ஆயிருது போல. குற்றவாளி யாருன்னு தெரிஞ்சா நீங்களே பயங்கரமா ஷாக் ஆயிடுவீங்க. ஆக்சுவலா அன்னைக்கு நைட்டு நடந்த விஷயத்த நமக்கு காட்டுறாங்க. அந்த டிரைவரை விட்டு கொஞ்சம் தள்ளி வந்தாங்கல்ல, யாரோ ஃபாலோ பண்ற மாதிரியே தோணி இருக்கும். வேகமா இவங்க நடக்க ஆரம்பிச்சிருப்பாங்க. அப்ப தெரியாதனமா எதிர வர கார்ல இடிச்சிருப்பாங்க. அந்த கார்ல இருக்கிறது வேற யாரும் கிடையாது, சத்யாவும் அவரோட ஃப்ரெண்ட்ஸும், கூட கசின் பிரதரும் இருக்காரு. சத்யா ரொம்ப நாளா கல்யாணம் பண்ணிக்கலாம்னு கேட்டுக்கிட்டே இருப்பாரு. இவங்க மறுத்துக்கிட்டே இருப்பாங்க. இப்ப இவங்க கூட ஒன்னா இருக்கலாம்ன்ற மாதிரி யோசிக்கிறாரு. இப்ப ஷட்டெல்லாம் கழட்ட ஆரம்பிக்கிறாரு. என்னடா பண்ணிட்டு இருக்க, ஹாஸ்பிட்டலுக்கு தூக்கிட்டு போலான்ற மாதிரி ஆளுங்க சொல்றாங்க. இல்லன்ற மாதிரி இவர் இருக்கார்ல, ஷட்டெல்லாம் கழட்டிடுறாரு. இவங்க கூட ஒன்னா இருந்திருப்பாரு. இவர் மட்டும் தான் ஒன்னா இருந்திருப்பாரு. இவங்க 4 பேர் தூக்கிட்டு போனதை பார்த்து தான் கேங் ரேப்னு நினைச்சிருப்பாங்க. நீ எப்ப ஓகேன்னு சொல்றியோ அப்ப நமக்குள்ள இது நடக்கட்டும்னு சொன்னாரு பாத்தீங்களா, இவங்க அன்னைக்கு நைட்டே ஓகேன்ற மாதிரி சொல்லியிருப்பாங்க. இவருமே இவங்க கூட ஒன்னா இருக்க ஆரம்பிக்கிறாரு. அப்படி ஒன்னா இருக்கும் போது நம்ம கூட அன்னைக்கு ஒன்னா இருந்ததும் இவன் தான் அப்படின்றத இவங்க கண்டுபிடிச்சிடுறாங்க. நீ தானே அன்னைக்கு இப்படி பண்ணது அப்படின்ற மாதிரிலாம் கேட்கறாங்க. ஆமா நான் தான் பண்ணன்ற மாதிரி இவர் ஏத்துக்கிறாரு. இவங்க செம்மையா டென்ஷன் ஆயிடுறாங்க. உன்கிட்ட இருந்து இந்த விஷயத்த நான் எதிர்பார்க்கல, முதல்ல இங்க இருந்து போன்ற மாதிரிலாம் சொல்றாங்க. இதனால தான் இவர் வேலைக்கு போற மாதிரி கிளம்பி போயிருப்பாரு. இவங்க இதை பத்திலாம் வெளியே சொல்லிட்டா இவருக்கு தானே பிரச்சனை. அதனால நைட்டு நேரம் கசின் பிரதர் கூட சேர்ந்து கதையை முடிக்கலாம்னு நினைச்சிருப்பாரு. அப்படிதான் கதையை முடிச்சிருப்பாரு. அப்படி கதையை முடிக்கும் போது இவரோட கையில இருக்க கயிறு கட்டா இருக்கும். வீட்டுல இருக்க எல்லாருமே அந்த கயிறை போட்டிருப்பாங்க போல. சத்யாவோட அப்பா கையில எதையோ பார்த்தாரு பாத்தீங்களா, அந்த கயிறை தான் பார்த்திருப்பாரு. ஃபேமிலியில எல்லாருமே போட்டிருப்பாங்கன்னு தெரிய வருது. அந்த கயிறு சத்யா கிட்ட மட்டும் மிஸ் ஆகும். சத்யா தான் இதை பண்ணிருக்கான்றத கன்ஃபார்ம் பண்ணிருப்பாரு. லாக் பண்ணி விசாரிக்கிறாரு. சத்யாவும் ஆமா நான் தான் பண்ணன்ற மாதிரிலாம் ஏத்துக்கிறான். அந்த பையன் ஒரு காரை பார்த்தான் பாத்தீங்களா, அது சத்யாவோட ஃப்ரெண்டு காரா இருக்கும். இந்த காரை வச்சுதான் முதல்ல டவுட் வந்திருக்கும். இந்த கயிறு மூலியமா அது கன்ஃபார்ம் ஆயிருக்கும். இப்படிதான் கண்டுபிடிச்சேன் அப்படின்ற மாதிரிலாம் இன்ஸ்பெக்டர் சொல்றாரு. இவங்க எல்லாரையும் போட்டு பயங்கரமா அடிச்சிட்டு இருக்காரு. அவங்களுக்கு ரேப் நடந்தது தெரியவே கூடாதுன்ற மாதிரி ரொம்ப கவனமா தான் சத்யா இந்த விஷயத்த பண்ணிருப்பான். அதை மீறியா உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும். அது தெரிஞ்சதும் இவன் பயப்பட ஆரம்பிச்சிருவான். சரி எப்படியும் கல்யாணம் பண்ற பிளான் இருந்ததுல, கல்யாணம் பண்ணிடலான்றதுக்காக தான் கல்யாணம் பண்ணிருப்பான். இப்பதான் இந்த விஷயம்லாம் நமக்கு புரியுது. இப்ப கல்யாண போட்டோல பொண்ணை பார்த்து அம்மா ஃபீல் பண்ணிட்டு இருக்காங்க. இப்ப பொண்ணு உயிரோட இல்லல்ல, அதெல்லாம் யோசிச்சு பார்த்து பயங்கரமா அழுதுட்டு இருக்காங்க. இதோடைய கதையை முடிச்சிடுறாங்க. அந்த பொலிட்டீஷியனுக்கும் இதுக்கும் எந்த ஒரு சம்பந்தமும் கிடையாது. ஆக்சுவலா அவங்க ஜெயில இருக்க வச்சிட்டாங்கல்ல, அவங்க மேல கோபம் இருக்கும். அவங்க கேஸ்ல என்னதான் நிலவரம்ன்றதா அசிஸ்டன்ட் மூலியமா அப்பப்ப தெரிஞ்சுப்பாரு. மத்தபடி அவர் எதுவுமே பண்ணிருக்க மாட்டாரு. இதோடைய இந்த கதையை நமக்கு முடிச்சிடுறாங்க. உங்க எல்லாருக்குமே இந்த கதையில வந்த ட்விஸ்ட் அண்ட் டர்ன்ஸ்லாம் பிடிச்சிருக்கோன்னு நம்புறேன். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, மறக்காம 360 தமிழ் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. தொடர்ச்சியா இந்த மாதிரி வீடியோக்கள் வந்துகிட்டே தான் இருக்கும்.